ஸோ கைஸ், ஸோ நம்ம கம்யூனிட்டி மீட் ஆரம்பிக்கலாம். இப்போ புதுசா 2 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களை பத்தின சின்ன செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இப்போ நாங்க பேசின வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுது? இந்த கம்யூனிட்டி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. எனிதிங், நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதா நீங்க பேசினா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இன்டராக்டிவா ஏதாவது பேசுங்க. நான் இன்ட்ரோ கொடுக்கவா? சொல்லுங்க, தாராளமாக கொடுங்க. நான் ஸ்ரீநதி, இங்கே அரசு காலேஜ் உமன் காலேஜ் இருக்குல்ல, அங்கே படிக்கிறேன். 3rd இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு ஓப்பன் சோர்ஸ்னால் என்னன்னே தெரியாது, இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன். நான் 12th வரைக்கும் பயோமேக்ஸ், அதுக்கப்புறம் தான் சிஎஸ்னால நிறையா இது தெரியாது. இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்க இனிமேல் நிறைய கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கத்துப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக கம்யூனிட்டி வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 100% கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ இதில் நீங்க கத்துப்பீங்க. அதே போல நீங்க இண்டிபெண்டா ஃப்ரீயா கேள்வியும் கேட்கலாம். ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட ஏஜ் குரூப்ல அதுக்கு மேல கொஞ்சம் கீழே இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா பேசலாம். அதுல எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதை என்ஷூர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ வரைக்கும் நடந்த செஷன்ல பிளஸ் ரோஜா கிரியேஷன்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தின ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இப்போ வரைக்கும் கம்யூனிட்டி பத்தி என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கைஸ், அதே மாதிரி குரூப்ல நம்ம காமனா கம்யூனிட்டியில பண்ற தப்பு என்னன்னா, யாருமே ஏதாச்சும் ஒண்ணுன்னா டவுட் கேளுங்க, ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க, டவுட் கேளுங்க. ஏதோ ஒன்று டவுட்னா கூட மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. ஈவன் நான் கூட இதுல தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒண்ணுன்னா யோசிச்சு வச்சிருப்பேன், பட் ஆனா அந்த டைம்ல கேட்கறதுக்கு மறந்துடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருக்காங்க, டவுட்னா கூட உடனே கேட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. நான் முத நாளே நிறைய பேச சொல்லி பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்போம். ஸோ இன்னொருத்தர் லிங்க்டின்ல ஐ திங்க் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இருக்காங்களா? ஐ திங்க் லெஃப்ட் ஆயிட்டாங்க. இல்ல, லெஃப்ட் ஆயிட்டாங்க. இன்வைட் பண்ணிருக்கு, வரல அவங்க. ஓகே. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா நம்ம ஏன் இன்டராக்டிவா இருக்கிறதுல லேக் ஆகிறோம் அப்படிங்கிறது? ஸோ இது கம்யூனிட்டி மீட்டிங்கிறதால நம்ம கம்யூனிட்டி பத்தி தான் மெயினாக பேசி ஆகணும். ஸோ நம்ம பண்றோம், பட் அந்த இன்டராக்டிவ்னஸ் இல்லை. ஸோ இதுக்கு காரணம் ஹோஸ்ட் காரணமா, இல்லை நாம நடத்துறது மாத்தணுமா, இல்லை நமக்குள்ளேயே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா? ஸோ அது யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இன்டராக்டிவா கொண்டு போறதுக்கு. கேக்குதா? எதா இருந்தாலும் பேசுங்கப்பா. இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க போதும். நீங்க எதுவுமே பேசாம இருந்தாதான் நானும் ஏதாவது அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. யாருக்கிட்டையும் என்ன சொல்யூஷன் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ போன தடவை கம்யூனிட்டி மீட்ல எல்லாரும் வந்து அவங்களோட ஜேர்னியும் சரி எக்ஸ்பீரியன்ஸையும் சரி ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து கம்யூனிட்டி மீட்ல மெயினா ஃபீட்பேக் ஓரியன்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்து ரெண்டாவது இப்போ கம்யூனிட்டி மீட் நடத்தணும். ஸோ இதுக்கு இன்னைக்கு கம்யூனிட்டி மீட் வச்சதுக்கான காரணம் நியூ மெம்பர்ஸ் 2 பேர். ஸோ அது இல்லாம இதை வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து கொண்டு வரணும். அதே போல வந்து இத்தனை நாளா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 3 வீக்ஸா வந்து நம்ம வீக் பைட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதுல இருந்து ஒரு ரீபூட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டு வந்தது. இன்னைக்கு வச்சதுக்கான காரணம். ஸோ இதுல வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம கம்யூனிட்டி இப்போ முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்பே வந்து ஜீவா வந்து ஏகப்பட்ட ஐடியா சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து சஞ்சீவ் வந்து இங்கிலீஷை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. ஸோ நம்ம இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மீட்டு இன்னைக்கான கம்யூனிட்டி மீட்டை நம்ம இன்னைக்கு வந்து எப்படி கொண்டு போவோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில ஸ்ட்ரக்சர்டா கொண்டு போயிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் கம்யூனிகேஷன்ல இருந்து சரி எல்லாமே சரி பிலாசபியா வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல வந்து ஓகே செஷன் இன்டராக்டிவா கொண்டு போலாமா? ஓகே, அதுக்காக தான் நானும் ட்ரை பண்றேன். பட் எனக்குமே அது தெரியல எப்படி இன்டராக்டிவா கொண்டு போறது. காமனான ஒரு விஷயம் அதான் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைனல் இயர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிட்ட போகும்போது நமக்கே நமக்கு மேல ஒரு டவுட் வரும். என்னன்னா, இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்குமா இல்லை கோர் சைட் போனால் நல்லா இருக்குமா, யாருக்கிட்ட என்ன மாதிரி ஐடியா கேட்கலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த சேலரி பேக்கேஜ், இந்த மாதிரி காமனான டவுட்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எந்த மாதிரி கம்பெனிஸ் வருவாங்க, கம்பெனிஸ் எந்த மாதிரி வந்துட்டு ஹையர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் டவுட்டில் இருக்கீங்க. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றத வந்துட்டு அப்படியே சும்மா ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்களோட ஜேர்னி மாதிரியே வச்சுக்கலாம், எண்ட் ஆஃப் த ஜேர்னி, அதாவது ஸ்டடீஸில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் கேளுங்க, தெரியலன்னா கூட நம்ம கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸ் யாராவது வந்துட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு லாங்குவேஜ்ல ஏதோ டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இப்போ ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், எல்லா லாங்குவேஜும் யூஸ் ஆகும் தான், பட் எது படித்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது டவுட். கைஸ் இப்போ நம்ம அந்த மாதிரி கொண்டு போனோமா இல்ல வந்து நம்மளோட அந்த கம்யூனிட்டி மீட்டை இது இந்த இந்த வேல கொண்டு போகலாமா, புதுசா என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இப்போ வரைக்கும் இருக்கிற கம்யூனிட்டி ஃபீட்பேக்ஸ் கம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேசலாம் இல்லை வந்து எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பேசலாமா? ஸோ அதை பத்தி யாருக்காவது அச்சீவ் பண்ண இருக்கா, ஏதாவது கருத்து? இல்லை, இந்த மாதிரியே நம்ம பேசலாம். அதாவது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு தானே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்யூனிட்டி கூட நம்ம அடுத்து ஒரு மீட் வச்சு கூட அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா தான் அவங்களும் அதை ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, யாருக்காவது ஏதாவது எனி எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஏதாவது ஷேர் பண்ணணுன்னு இருக்கா, இல்லை எனி ஐடியா அபவுட் த ஃபியூச்சர்? இந்த மாதிரி வந்து எனக்கு ஐடியா இருக்கு, ஸோ அந்த மாதிரி நான் போனேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கம்யூனிட்டி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ மோரால் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னா, எனக்கு என்ன தேவை, கம்யூனிட்டி கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தா ஓகேவா? गाइस रिप्लाई பண்ணுங்க. ஜீவித், ஸ்ரீ, சஞ்சீவ். ஓகே தாங்க ப்ரோ. ஐ திங்க் என்ன சொல்றது, நாங்க 2 பேரும் சுப்பீரியர்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
அப்படி நினைக்காதீங்க guys. என்ன சொல்றது, நான் இன்னைக்கு வந்து ஹோஸ்ட், அதனால வந்து அதிகமா பேசிட்டு இருக்கேன். ஸோ பேச வேண்டிய கட்டாயம், அதனால நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நாளைக்கு வந்து அடுத்த வீக் வந்து ஜீவா ஹோஸ்ட் அப்படின்னா அவன் வந்து அதிகமா பேசுவான். அதுக்கு அடுத்த வீக் வந்து இப்போ புதுசா ஜாயின் பண்ண மெம்பர் ஸ்ரீ வந்து ஹோஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து பேசணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்படி 2 பேர் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கீங்க. ஸோ இன்டராக்டிவா போகணும். இன்டராக்டிவா போகணும்னா இங்க எல்லாருமே வந்து பேசணும். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். எவ்ரி ஒன் ஹேஸ் த பவர் டு மேக் எ சேஞ்ச் இன் த கம்யூனிட்டி. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒருத்தர் ஆசைப்பட்டா கம்யூனிட்டியில எதுவுமே நடக்காது. ஸோ இப்போ ஜீவா வந்து ஒரு விஷயம், இப்போ நீங்க ஜீவாவும் சரி சஞ்சீவுமே சரி 2 பேருமே வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ்ல கொண்டு போகணும்னு சொன்னாங்க. பட் இப்போ வரைக்கும் கம்யூனிட்டியில வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்லிடுவோம், போல் வைப்போம், ஓட் போடுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஓட்ஸ் அதுக்கு முடிவு எடுப்போம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் த ஈக்குவல் பவர், எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு மேக் எ சேஞ்ச் இன் த கம்யூனிட்டி. இங்க ஒருத்தர் நினைச்சா எதுவுமே நடக்காது, நான் நினைச்சாலும் எதுவும் நடக்காது, மாற்றவும் மாறாது. ஓகே, அதே போல ஜீவா நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி. ஸோ அதனால இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஈக்குவல் பவர்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து நீங்களும் பேசுங்க. ஸோ மெயினா அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, 2 பேர் மட்டும் தான் இன்டராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி சஞ்சீவ் வராரு, எப்பயாவது ஒரு தடவை ஜீவித் வராரு. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா வந்து கம்யூனிட்டியோட ஃபோக்கஸ், பிலாசபி வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் மெயினா சொல்லுவோம். ஸோ அதே போல இப்படியே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்டராக்டிவ்னஸும் சரி, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் சரி வளராமலே போயிடும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதனால பேச சொல்றோம் அப்படின்னு. அது இல்லாம இங்க இருக்கிற யாருமே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணியோ, உங்களை வந்து டார்கெட் பண்ணியோ, உங்களை திட்டியோ யாரும் பேச போறது கிடையாது. ஸோ இங்க யாருக்கும் யாரையும் திட்டுற உரிமையும் கிடையாது, ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ற உரிமையும் கிடையாது. ஃபீட்பேக் கொடுக்கலாம், தட்ஸ் ஆல். ஃபீட்பேக்கு மேல இங்க எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா போன கம்யூனிட்டி மீட் ரொம்ப இன்டராக்டிவா போச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு மீட் வச்சதால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. முதல்ல நான் என்னதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆஹ் நான் என்ன நான் என்ன ஐடியாவில் இருக்கேன், பிளான்ல இருக்கேன் அப்படிங்கிறத வச்சு சொல்லிடுறேன். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினர், விச் மீன்ஸ் டெக் ஆண்டர்பிரினர் தான். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த பிஸ்னஸ்ல வந்து டெக்னாலஜிக்கல் ஓரியன்டா வந்து ஒரு பிஸ்னஸ், விச் மீன்ஸ் இப்போ நாங்கள் கரண்ட்ல அல்டிமேட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ அட் ப்ரெசென்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணா, ஸோ இதுல கிடைக்கிற ரெவென்யூ வச்சு ஒரு டெக் ஸ்டார்ட் அப், ஒரு கம்பெனி வந்து பில்ட் பண்ணோம் அப்படிங்கறதான் வந்து என்னோட மெயினான எய்ம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து அரௌண்ட் த செல்ஃப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெட்வொர்க்கிங்ல ஆரம்பிச்சு ப்ரோக்ராமிங் வரைக்கும். ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து என்னை பத்தி சொல்லணும்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க அதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எங்களால கைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நாங்க பண்ணுவோம். இங்க மொத்தம் 5 பேர் இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ நீங்க அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், உங்களுக்கு என்னென்னலாம் கைட்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியும், உங்களுக்கு கைட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்காக இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி யாராவது வந்து ஷேர் பண்றதுக்கு முன் வரீங்களா?
இல்லைன்னா இந்த மாதிரி கூட சொல்லுங்க. இப்போ கிளாஸ்ல வந்து இந்த ஸ்டாஃப் இந்த இதை பத்தி எடுத்தாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு எதாவது நினைச்சீங்கன்னா கூட அந்த கூட இங்க கொஷின் கேளுங்க. கேட்டா ஆன்சர் சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த மீட் ரொம்ப லாங்கா ஒரேடியா வீக் பைட்ஸையும் கம்யூனிட்டி மீட்டையும் சேர்த்ததால உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போதான் கம்யூனிட்டி மீட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். ஸோ இப்போதான் நீங்க மெயினா பேசணுமே. முன்னாடி கூட நீங்க பேசினாலும் பரவாயில்ல, மெயினா இதை வந்து நீங்க பேசணும். ஏன்னா நீங்க இப்போ கம்யூனிட்டியில ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இப்போ நீங்க பேசுறது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே ஜீவா, உங்களோட இதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல சஞ்சீவ் வந்திருக்காரு. சஞ்சீவ் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, என்னோட ஒரு மெயின் நான் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த இதெல்லாமே நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறேன் ப்ரோ. நானு எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்ப ஒரு சைடு பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த ஏஐ மிஷின் லேர்னிங் இதெல்லாமே ஒரு சைடு ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்குங்க ப்ரோ. இப்ப அதே சைடு நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்ப பேசிக்கா இப்ப நீங்க சொன்ன சி லாங்குவேஜ்ங்கிறது இன்னுமே யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இது எப்படிங்க ப்ரோ நம்ம பாக்குறது? ஏஐஸ் வந்து ஒரு சைடு போயிட்டே இருந்துச்சுன்னா அது ரொம்ப இது அந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எப்படிங்க ப்ரோ அப்டேட் பண்றது? ஜென்ரேட்டிவ் ஏஐ இதெல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல அதான் ரூல் பண்ணுன்றாங்க. கண்டிப்பா ஏஐ வந்து ஒன் ஆஃப் த பிக் திங் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது இல்லை. நிறைய பேர் நீங்க சொல்லியுமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஐ cannot replace you, the person who using AI can replace you. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏஐ வந்து உங்களை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணாது. யாரு ஒருத்தர் ஒரு நபர் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து உங்களோட வேலையை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ இது என்னன்னைக்கும் வந்து பொருந்தும். எப்போ வரைக்கும் இது பொருந்தும்னு சொல்லிடுறேன், ஏஜிஐ வர்ற வரைக்கும் இது வந்து பொருந்தும். ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வர்ற வரைக்கும் இது பொருந்தும். ஈவன் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸே வந்தாலும் இது பொருந்தும். அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏஜி வர்ற வரைக்கும் இது வந்து பொருந்தும். ஏஜி வந்ததுக்கு அப்புறம் இது பொருந்தாது. ஸோ ஏஜிஐ வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏன் இது பொருந்தாது அப்படின்னா, ஏஜிஐங்கிறது ஹியூமன் மாதிரியே இருக்கிற எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ஈவன் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற ஃபீலிங்ஸை கூட வந்து ஏஜிஐ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து டெக்னாலஜிக்கலா முடியல அப்படின்னாலும் இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அது வந்து நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்துதான் இருக்கு. எனக்கு நியூரல் நெட்வொர்க் பத்தினா அவ்வளோக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை ஸ்டடி பண்றவங்களால வந்து அதுக்கான பதில வந்து சொல்ல முடியும். ஆனா இப்பயுமே அவங்களால சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல தான் தெரியும் அதோட இது என்ன அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ஏஐயும் சொல்லுங்க. மூவில வர சிட்டி மாதிரி தானே? ஆமா ஆமா, சொல்ல போனாதான் ஏஜிங்கிறது மனுஷனால பண்ண முடியறதையும் பண்ணும், மனுஷனால பண்ண முடியாததையும் பண்ணும். மனுஷனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது ஒரு சில பேர் தான். அதை வந்து இப்போ வரைக்கும் யாரும் தியரிட்டிக்கலாவும் சரி எக்ஸ்பெரிமெண்டலாவும் சரி யாருமே வந்து அதை ப்ரூவ் பண்ணல. எல்லாத்துக்குமே தெரியும் மனுஷனால பண்ண முடியறதையும் பண்ண முடியும், மனுஷனால பண்ண முடியாததையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏஜியால ஃபீலிங்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது மட்டும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ வரைக்கும் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ரோபோட்ஸும் ஆல்ரெடி இன்பில்டா பண்ணி வச்சிருக்காங்களேங்க ப்ரோ. லைக் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குல்லங்க ப்ரோ. இல்ல எப்படி கேக்குறீங்க சஞ்சீவ்? புரியல. ஜெனரல் சொன்னது ஓகேங்க ப்ரோ. இப்போ ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்யலாம் ப்ரோ. என்ன மாதிரி ஒர்க் சொன்னாலுமே அது செய்யலாம் ப்ரோ. ரோபோட்ஸ் எல்லாம் இப்ப நிறைய ரோபோட்ஸ், இப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வேரி ஆகும் ப்ரோ டிஃபரன்ஸ்? அது வந்து ஆர்டிபிஷியல், அது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவ்வளவுதான் அதை சொல்ல முடியும்.
ஸோ சாட் ஜிபிடிங்கிறதும் ஜென்ரேட்டிவ் ஏஐ தான், ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதான் அதோட. அது என்ன சொல்றது, அது ஒரு அன்கம்ப்ளீட்டட் ஏஐ தான். அது இன்னும் முழுசா ஏஐன்னு கூட சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஏஐ இல்லை. கம்ப்ளீட்டான ஏஐனா A to Z வந்து மனுஷனால செய்ய முடியறதையும் அதால செய்ய முடியணும். ஸோ அதுதான் வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அதெல்லாம் வந்து இதுக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கும். ஜெனரல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஜென்ரலா மனுஷங்களால பண்ண முடியுறதையும் அதால பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் ஏஐயால பண்ண முடியாது அது ஒண்ணுதான், அதையுமே பண்ண முடியும்னு வர்றதுதான் அது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம பேசணும்னா இன்னும் போய்கிட்டே இருக்கும் படம் மாதிரி. ஸோ நீங்க சிஏ பத்தி கேட்டுருந்தீங்களா, ஸோ நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன் சி வந்து இப்போ வரைக்கும் எதுக்கு அப்படின்னா, இன்னும் ஃபியூச்சர்ல போனாலும் சி வந்து இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, 1980s சி வந்து உருவாக்கி வந்து விட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஏன் ஹார்ட்வேர்ஸ்ல சி மட்டும் பெரிய ரூல் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா முன்னாடி, அந்த ஃபர்ஸ்ட்ல லினக்ஸை பத்தி பேசணும் இல்லையா, அதுக்கு லினக்ஸும் ஒரு காரணம். அதே போல சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜ். இப்போ வரைக்கும் ஹார்ட்வேர்க்காக ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு, அசம்பிளி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பாக்குறப்போ அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் சரி, அசம்பிளி கூட கன்வெர்ட் ஆயிட்டு தான் பைனரி கூட கன்வெர்ட் ஆகும். ஸோ அசம்பிளிங்கிறது காமன் தான், பைனரி கோட் எப்படியோ அதே மாதிரி அசம்பிளி கோட் இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் வந்து சியை வந்து யூஸ் பண்றோம்னா, சிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேல இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ்ங்கிறது ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேல கொஞ்சம் இருந்தாலும் அதுல வந்து லைன்ஸ் ஆஃப் கோடுங்கிறது பில்லியன் கணக்குல போகும். சும்மா நார்மலா பண்ற ஒரு சிம்பிள் டாஸ்க்குக்கே வந்து நம்ம பல லட்சம் லைன் கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அசம்பிளி லாங்குவேஜ்ல. அதே நம்ம அதை வந்து சில பண்ணோம் அப்படின்னா வெறும் 12 லைன்ல முடிஞ்சிடும். பல லட்சம் லைன்ல கோட் போட்டு பண்றதுக்கும் 12 லைன்ல சில போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ இதுதான் வந்து 1980s நடந்தது. எல்லாரும் அந்த காலகட்டத்துல அசம்பிளி லாங்குவேஜ் அப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ, அப்ப ஃபோட்டான்னு சொல்லிட்டுலாம் லாங்குவேஜ்ல இருந்தது. அதை பத்தி பேசணும்னா என்ன போவோம். ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ அப்ப வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணணும்னா அசம்பிளி லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரு பெரிய வழியா இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, ஒன் ஆஃப் த ரிலையபிளான ஸ்டேபிளான வேவா அசம்பிளி லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்தது. காலப்போக்குல இதோட லைனும் சரி, இதோட எஃபிஷியன்சியும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியானதுனாலையும், அதே போல வந்து ஹியூமன்ஸால அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததையும் சியை வந்து டெவலப் பண்ணாங்க. சி வந்து என்ன பண்ணுவோம்னா, ஹியூமன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேலையும், அதே போல இது வந்து ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ற வேலையும் இருந்தது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொன்னு வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். லோ லெவல் அப்படின்னா அது வந்து ஹார்ட்வேரோட மேக்சிமம் இன்டராக்ட் பண்ணும். அது மெயினா வந்து ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இது வந்து ஹார்ட்வேரோட எல்லாம் இன்டராக்ட் பண்ணாது, பட் கெனிரலோட இன்டராக்ட் பண்ணும். கெனிரலோட இன்டராக்ட் பண்ணி அது வந்து விச் மீன்ஸ் அந்த கெனிரலே வந்து ஒரு லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இது மாதிரி தான். இப்போ வந்து கெனிரல் வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பண்ணியிருப்பாங்க. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த கெனிரல் மூலமா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். லோ லெவல் வந்து ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணும், அதுலதான் வந்து கெனிரல் இருக்கு. அதே போல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்லாம் ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து கெனிரல் தேவை. ஸோ இது வந்து டிபெண்டன்ட், ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வேலை செய்யும். ஸோ சி ஏன் வந்து இப்போ வரைக்கும் பெஸ்டா இருக்கு, இப்போ வரைக்கும் ஹார்ட்வேர் செக்டர்ல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் சிஏ வந்து ஹார்ட்வேர் செக்டர்ல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த லாங்குவேஜும் சிஏ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு வந்ததும் கிடையாது. C++லாம் சொல்றாங்க. C++ வந்துட்டு சூப்பர் செட். சூப்பர் செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஹை லெவல். சி வந்து லோ லெவல் லாங்குவேஜ், C++ வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து அதிகமா ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணுவா அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி படிச்சா எது C++ங்கிற டவுட் வருது. அதுக்கு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்குமா? புரியல, என்ன சொன்னீங்க? C++ கொலாபரேட் பண்ணி ப்ரோக்ராம் போடுறதுனால எது சி எது C++ங்கிற டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கு. அதை கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா டிஃபரன்ஸ்லாம் நிறையவே இருக்கு.
என்ன சொல்றது, அதுல வந்து நீங்க சில வந்துட்டு stdio.h போடுவீங்க, இதுல வந்து conio.h போடுவீங்க. இதுல முதல்ல அந்த ப்ரீ ப்ராசஸரே வந்து வேறையா இருக்கும், அது ஒண்ணு. அப்புறம் வந்து உள்ள அந்த பிரிண்ட் அப் ஸ்கேன் அப்னு சில போடுவீங்க, இதுல வந்து சி இன் சி அவுட்னு போடுவீங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது எதனாலனா இதோட பேர்னால மட்டும்தான் ஆகும். இப்போ நான் இன்னும் உனக்கு புரியுமா சொன்னா, ஜாவாவுமே இப்படிதான் இருக்கும். ஜாவா வந்து வேற ஒரு பேர்ல தான் இருக்கு, ஆனா அதோட சின்டெக்ஸையும் C++ஓட சின்டெக்ஸையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். இப்ப நீங்க எப்படி சிக்கும் C++க்கும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா, அந்த மாதிரிதான் ஜாவாவும் C++ம் இருக்கு. சோ நான் உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே எதனால வந்து சியும் C++யும் அதிகமா கன்ஃபியூஸ் ஆகுறோம்னா அதோட பேர்னால மட்டும்தான். சியும் C++யும் ஒன்னா பார்க்கவே கூடாது. இப்போ நீங்க எப்படி C++யும் ஜாவாவையும் தனித்தனியா பாக்குறீங்க, ஏன் தனித்தனியா பாக்குறீங்கன்னா பேர் வந்து வேற வேறையா தெரியுது. பேரே வந்து வேற வேறையா இருக்கிறதுனால நீங்க தனித்தனி கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. இப்போ ஜாவாவே வந்து ஒருத்தன் C++ன்னு ஒரு ++ல போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாருமே குழம்பிடுவாங்க. சோ இது வந்து அந்த நேம்னாலதான் இன்னொரு பிரச்சனை. ஹெல்ப், ஆஹ் அடுத்த செஷன் வரும்போது இதோட பேசிக்கான அந்த ஹெடர் ஃபைல்ஸ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் காமனா இப்படி எழுதணும், பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ஒன்று இருக்கும்ல, ஆமா அதை மட்டும் ஒரு பிபிடி மாதிரி போட்டு ஷோ பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணிடுவோம், அது ஒரு தனி செஷனா வேணாலும் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஏன்னா இப்போ சியும் C++ம் கொலாபரேட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தனால இப்போ எனக்கு அதுல நிறைய இது மறந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம எது C++ன்ற டவுட் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு கிளாரிட்டிக்காக எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் எடுத்து ஃபைல காமிச்சனா. பொறுத்தளவு நீங்க ஈஸியா எது C++ன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபைல பொறுத்தளவு .c அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா அது வந்து சி 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 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக ரைட் பண்ணப்பட்ட ஃபைல்னு அர்த்தம். .cpp அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா C++. ஸோ ஃபைல்ல எந்த கன்ஃபியூஷன் ஆயிடாது. ஃபைல்ல கன்ஃபியூஷன் இல்ல, பட் அந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பா அதை பத்தி பேசலாம், அதுக்கு ஒரு தனி செஷன் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருந்துச்சு பாஸ்ட்ல இருந்து இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும், எத்தனை லாங்குவேஜ் அதுல இல்லாம போயிடுச்சு, இப்போ இருக்கிற லாங்குவேஜ்க்கான ஒரு பேசிக் கோட் மட்டும். ஓகே, சரி ஓகே. வேற யாராவது ஏதாவது பேசணுமா, ஏதாவது குவாரிஸ் இருந்தாலும் சரி கேளுங்க. ஆக்சுவலா இந்த கம்யூனிட்டி மீட் பிளான் பண்ணது வேற, இப்போ போறது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வேற யாருக்காவது குவாரிஸ், வேற ஏதாவது பேசணுமா? சரி ஓகே கைஸ், ஸோ அப்போனா வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? ஓகே வருமா, முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து லாங்குவேஜ் பத்தி பார்ப்போம். ஓகே சஞ்சய் சொல்லுங்க. அப்புறம் முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே டபுள் டன். ஓகே, நோ அதர் ஃபீட்பேக்ஸ்னா நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வழக்கம் போல் ஒன்று பண்ணுவோம், கேமரா ஆன் பண்ணி ஒரு தம்ஸ் அப். ஸோ அதை பண்ணலாமா இல்லை வேணாமா? கம்யூனிட்டியில என்னைக்கு கம்யூனிட்டி மீட்ல எல்லா பர்சனும் ஜாயின் பண்றாங்களோ அன்னைக்கு பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டோட முடிக்கலாம், அதுக்காக தான் முன்னாடி பேசுகிற மாதிரி. ஓகே ஓகே வருமா. சரி ஓகே கைஸ், அப்படின்னா வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ் யாராவது எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கா? இருக்கா எனி ஐடியா? நான் நெக்ஸ்ட் வீக் பைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி.
இதை பத்தி நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே, குரூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ. ஸோ அதை பத்தி சொல்லிடுறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து மெயினாக நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராமில் மேக்ஸிமம் யாரும் இன்ட்ராக்டிவ் இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு நீங்க டெலகிராம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரந்தாலும் தெரியாது, கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து ஷேர் பண்றோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 8 மெம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுல யாராவது ஆட் ஆகல அப்படின்னாலும் ஆட் ஆயிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மீட்ல பார்க்கலாம். பாய். ஓகே, பாய்.